மனைவி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும். அவளுடைய புருஷன் தன்னை பராமரித்து போஷித்து காப்பாற்றி தன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவன் நடத்துகிறவன், அந்த பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனைவி உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்படி பார்க்க வேண்டும், அவன் அப்படி பார்க்க வேண்டும். அதனால தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் மனைவிகளுக்கு சொல்லும்போது அங்கே இதே தான் போதிக்கிறார் பேதுரு. சொல்லும்போது சொல்கிறாரு, முற்காலத்தில் சாராள் போன்ற பரிசுத்த ஸ்திரீகள், சாராள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. இதை கேட்டு சிலர் ஆண்டவனாது இதாவது இந்த மனுஷனை நான் ஆண்டவனா சொல்லுவேன், நான் என் ஜென்மத்தில் சொல்ல மாட்டேன்றவங்களாம் இருக்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். பைபிளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவனே என்னங்க, ஆண்டவனே என்ன, ஒரு ராஜாவை கூட ஆண்டவனேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும், லார்ட் அப்படின்றாங்க. ஒரு நீதிபதியை கூட லார்ட் மை லார்ட்னு தான் சொல்கிறாங்க. அந்த தப்பா அது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நியாயம் வழங்குகிறவர், ஒரு நாட்டை நடத்துகிறவர் ஆண்டவனேன்றாங்க ஒரு ராஜாவை. ஏன் அவனை கடவுள்னு அர்த்தமா? கிடையாது. வாழ்கிறவனுக்கே தெரியும் அவன் கடவுள் இல்லைன்னு. ஒருவேளை கூட ஜாலர் அடிக்கிறோன்னு சொல்லலாம், நீ தான் கடவுள்னு. ஆனால் அவரை கேட்டு பாருங்க, சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு ஒரே தலைவலி இது, வயிற்று வலி இதெல்லாம் இருக்குது, நான் எங்கள் கடவுள், நான் ஒன்று கடவுள். ஆனால் ஏன் அவரை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க? ஏன் லார்ட்னு சொல்கிறாங்க? லார்ட்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவன் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிதான்றதை பார்த்து சரியாக நிர்வகித்து, எல்லாருக்கும் வேலை இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, பாதுகாப்பு இருக்கா, எல்லாம் பத்திரமா இருக்காங்களா, நல்லா இருக்கிறாங்களா, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்களா, எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா, பள்ளிக்கூடம் இருக்குதா, எல்லாத்தையும் கவனிக்கிறாள் இல்லையா? அதனால தான் அவன் ஆண்டவன். அப்போ இங்கே மனைவி தன்னுடைய புருஷனை அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? என்னை பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எனக்காக எல்லாத்தையும் செய்கிறவர். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் அப்படி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விதத்தில் கணவனை பற்றி எண்ண வேண்டும். சில சொல்லலாம், எங்கங்க அப்படி இருக்கிறார் அவருன்னு. பேசி பேசி அப்படி ஆக்குங்க. நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் ஆயிடுவார். நீங்கள் வேற சேர்ந்து நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் ஆயிடுவார். அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்களோ அதான் அவன் சொன்னபடியே ஆகும்னு இருக்குது. கொஞ்சம் விசுவாசத்தை பயிற்சி வைங்க. எப்படி இருக்கணும் கணவர் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது. சொல்லுங்கள், அப்படி தான் போஷித்து காப்பாற்றி என்னை அரவணைத்து எனக்கு எல்லாவற்றையும் செய்து என் தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை கவனிக்கிறவர் இவர்.